கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் இப்படி எழுதுகிறார்: பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பரிசுத்த அலங்காரம் தேவை. பூமியின் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நடுங்கணுமா? நடனம்னு சொல்லலை, நடுங்கணுமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வேத வசனத்தின்படி நடக்கும்போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை, ஒரு ஆயத்தம் தேவை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், வேத வாசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பூலோகத்தாரே பூமியில் வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக நடுங்கணுமா? ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் மைட்டி காட். இந்த உலகத்தை உள்ளம் கையில் வைத்திருக்கிறார், அவரே இந்த உலகத்தை உண்டாக்கினார். அப்படி நம்ம நினைக்கும் போது தான் நம்ம நடுக்கம், நமக்கு வேண்டிய எல்லா காரியமும் உண்டாகும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம பரிசுத்த ஒரு அலங்காரம் நமக்கு இருக்கணும். புறம்பான அலங்காரம் இல்லை, பரிசுத்த அலங்காரம், ஹோலினஸ். கண்களில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம், வாழ்க்கையில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம். அதை தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, எப்பவும் ஜெபிக்கும் போது ஒரு தாழ்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நாம் கர்த்தர்கிட்ட பேசுகிறோம், தேவாதி தேவன்கிட்ட பேசுகிறோம், நம்மை உண்டாக்கினவர்கிட்ட பேசுகிறோம். அதனால் நம்ம அவருக்கு முன்பாக நடுங்கி ஆண்டவரேன்னு நம்ம நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவரை உண்டாக்கலை, அவர் நம்மை உண்டாக்கினார். அதனால் பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளை நம்முடைய நன்மையினால் நிரப்பபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பரிசுத்தம் அலங்காரம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.